கையில வச்சுக்கிட்டு சாப்பிடாம என்னால வேடிக்கை பார்க்கவே முடியாது. நான் இப்பவே இதை சாப்பிட போறேன். எல்லா ரகசியங்களும் வெளியில வர்ற காலம் இப்ப நெருங்கி வந்தாச்சு. அமிர்தா, ஞாபகம் இருக்கட்டும், சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நீ சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரணும். நடந்தது ஏதோ நடந்து போச்சு. நடந்த கசப்பான சம்பவங்கள் எதையும் இனிமே மனசுல வச்சுக்க வேண்டாம். எல்லாத்தையுமே மறந்து போயிடலாம். இனிமே நடக்க போற நல்லதை மட்டும் யோசிச்சாலே போதும். வேண்டாம் வேண்டாம். இப்ப அவன் பழைய அர்ஜுன் கிடையாது, கல்யாணம் ஆன அர்ஜுன். சொல்லாம கொல்லாம நாம பாட்டுக்கு உள்ள போறது அந்த அளவுக்கு சரியா இருக்காது மயூரி. புது தம்பதிகளே, நான் உள்ள வரலாமா? அர்ஜுன், அமிர்தா, நான் உள்ள வரலாமா? சரி, நானே உள்ள வரேன். ஓஹோ, அர்ஜுன், நீ இன்னும் உன்னோட விளையாட்டுத்தனத்தை விடவே இல்லையா? நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் என்ன வேறுபேத்த ஆரம்பிச்சிட்டியா? திருடா, என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? அர்ஜுன், எழுந்துரு அர்ஜுன், கண்ணை திறந்து பாரு. பாரு, உன்கிட்ட பேசுறதுக்காகவே நான் எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன். எழுந்துரு அர்ஜுன், எழுந்துரு. நான் உன்னை தொந்தரவு பண்றதுக்காகவோ வெறுப்பேத்துறதுக்காகவோ வரல. இரு, உன் பொண்டாட்டிய கூப்பிடுறேன், அவதான் உனக்கு சரியா வருவா. அமிர்தா, அமிர்தா, எங்க இருக்கீங்க? அமிர்தா, எழுந்துருடா அர்ஜுன், எழுந்துரு. எழுந்துரு அர்ஜுன், விளையாடுனது போதும், எழுந்துருடா ப்ளீஸ். ஓஹோ, மூச்சை பிடிச்சிட்டு நாடகம் ஆடுறியா? நீ ஸ்விம்மிங் சாம்பியன்னு எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு நேரம்னாலும் மூச்சை பிடிச்சுப்பேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி விடு, நீ எவ்வளவு நேரம் நாடகம் ஆடுறியோ ஆடு, நானும் பாக்குறேன். எப்படியும் நான் இங்க தானே இருக்க போறேன். என் கையில நிச்சயம் மாட்டுவ பாரு, அப்போ உன்னை பாத்துக்கிறேன். திருட எப்படி நடிக்கிறான் பாரு. ஹே சர்ப்பமே, நான் இவ்வளவு தடங்கல்களை தாண்டி கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தான் தெரியும்ல. நம்ம உலகத்துக்கு சேர்ந்த நாகமணிய யாரோ கெட்டவங்க அத ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது எப்படியாவது அடையணுங்கிற என்னோட போராட்டத்துக்கு இந்த சிவலிங்கம் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு என்னோட பாதையில குறுக்கிடாத. இந்த சிவலிங்கத்தோட உதவி எனக்கு ரொம்ப அவசியம். நான் முன்னேறி போயாகணும். தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடு. நீ சாதாரண சர்ப்பம் கிடையாது, சாக்ஷாத் ஆதிசேஷனோட அம்சம் இருக்கிற அந்த திவ்ய நாகம்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்னோட இந்த போராட்டத்துக்கு நீ தடை போடாத. எனக்கு வழி விடு. அவசரப்படாத அமிர்தா, ஜாக்கிரதை. நீ சொன்ன மாதிரியே சாட்சாத் ஆதிசேஷன் அம்சம் உள்ள நாகம் அது. உன்னால உன் சக்தியால அதை ஜெயிக்க முடியாது, பக்தியால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஜாக்கிரதை, உன் பொறுமையை மட்டும் இழந்துராத.
உனக்கு அதிக நேரம் இல்ல. நேரம் கை மீறி போகுது அமிர்தா. பக்தியோட அந்த நாகத்தை பிரார்த்தனை பண்ணி உன் காரியத்தை சாதிச்சுக்கோ அமிர்தா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பு. சரிங்க குருவே. இங்க பாரு, நான் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன்னு உனக்கும் நல்லா தெரியும்ல. ஏன் இப்படி என்னோட பாதையில குறுக்கிடுற? தயவு செஞ்சு என்னோட போராட்டத்துல முன்னேற எனக்கு உதவி செய். நான் முன்னேறி போகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடு. शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा भयतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा शिव शिव हर हर जय जय दिगिरारा भयतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा. என்னம்மா ஆச்சு மயூரி? போகும்போது மான் குட்டி மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு போனேன், இப்ப திரும்பி வரும்போது ஆம வேகத்துல வர. என்னாச்சு? அர்ஜுன் உன்கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசலையா? இல்ல வந்தது 2 பேரும் சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களா? சண்டையெல்லாம் எங்க அத்தை போடுறது? அவன் என்னமோ செத்து போன மாதிரி படுத்து கிடக்குறான். மயூரி, என்ன வார்த்தை பேசுற நீ? மயூரி, பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. ஏன் இப்படி அபசகுண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட பார்க்காம இனிமே இப்படி பேசாத. ஐயோ அத்தை, பாட்டிமா, நான் ஒன்னும் பொய் சொல்லல. வேணும்னா நீங்களே போய் அவன் ரூம்ல பாருங்க. எங்க முழிச்சிட்டு இருந்தா என் கூட பேசணுமோன்னு அர்ஜுன் மூச்சு விடாம கண்ணை மூடி படுத்துட்டு என்ன பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமேன்னு ரொம்ப ஆசையா போனேன். அட பைத்தியமே, இவ்வளவுதானா? அவ சுபாவம் உனக்கு தெரியாதா? உனக்கு இது என்ன புதுசா? ஏமா மயூரி, அர்ஜுன் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி மூச்சை பிடிச்சுக்கிட்டு எத்தனை நாள் எங்களை வெறுப்பேத்திருக்கான் தெரியுமா உனக்கு? என்னமோ நீ சின்ன வயசுல இருந்து அவனுக்கு ஃப்ரெண்டு, அதனால உன்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடலான்னு அப்படி பண்ணிருக்கான், அவ்வளவுதான். அவனால எவ்வளவு நேரம் தான் இப்படி மூச்சை பிடிச்சுக்கிட்டு விளையாட முடியும்? மிஞ்சி போனா இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் அவனே கீழே ஓடி வருவான். தண்ணி கொடுங்க பாட்டின்னு கேட்பான். இருந்தாலும் பாட்டிமா, அவன் கூட பேசணும்னு எவ்வளவு ஆசையா போனேன். மயூரி, அவன் எங்க போயிட போறான், இல்ல நீதான் எங்க போயிட போற? இனிமே நீ இங்கேயே தானே இருக்க போற. அவனே வந்து பேசுவான், விடு. சரி, கை கால் முகம் கழுவிக்கிட்டு வா, உனக்கு டிஃபன் தரேன். ஆமா, அமிர்தாவை பாக்கலையா நீ? இல்ல, அமிர்தா அவங்க ரூம்ல இல்ல. 2-3 தடவை கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க வரல. அப்படியா? நீ போன நேரத்துல அவ பாத்ரூம்ல இருந்திருப்பா. இப்பதான் நீ இங்க வந்துட்டல, இனிமே எல்லாம் சரியாயிடும் பாரு. சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நீலகண்டா, நீயும் ஆதிசேஷனுடைய அம்சம் இருக்கிற மகா சர்ப்பம். நம்ம நாக உலகத்துல உனக்கு எவ்வளவு விசேஷமான ஸ்தானம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோட அப்பாவும் அம்மாவும் கூட வருஷத்துக்கு ஒரு முறை உன்னை ஆராதிப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உலகத்தை சேர்ந்தவளான நான், அதாவது நாகராஜா நாகராணியோடைய மகள், எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. நீ எல்லாம் தெரிஞ்சவன் இல்லையா? தெரிஞ்சிருந்தோம் ஏன் எனக்கு தடை போடுற? கிட்டவங்களோட கை மேலோங்கணும்னு நீ ஆசைப்படுறியா? சொல்லு நீலகண்டா, சொல்லு. உனக்கு நல்லாவே தெரியும், இந்த சிவலிங்கத்தை சூரியாஸ்தமனத்துக்குள்ள வீட்டுக்கு கொண்டு போகணும். இல்லைன்னா அங்கேயே அர்ஜுன் செத்துருவாரு. அவரோட உயிரை காப்பாத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு தீய சக்திகளோட தீய வலையில நீயும் மாட்டிக்காது.
நியாயத்துக்கு துணியா நிக்க வேண்டியவன் நீ. தயவு செஞ்சு எனக்கு வழி விடு. இல்லன்னா என் அர்ஜுன் என் அர்ஜுனோட உயிரை பணிய வச்சு இப்படி ஒரு காரியத்துல நான் இறங்கி இருக்கேன். நான் எடுத்து வச்ச இந்த அடியில கொஞ்சம் முன்ன பின்ன ஆனா கூட என் அர்ஜுனோட உயிரே போயிடும். அவரே ரொம்ப நல்லவரு. அவருக்கு ஒண்ணும் ஆக கூடாது. அவருக்கு எதுவும் ஆக கூடாது. போதும் நிறுத்த அமிர்தா. நாகலோகத்து பிரஜையான நீ செய்யற காரியம் உனக்கே சரின்னு தோணுதா? நீ ஒரு நாகராணிங்கிறத மறந்துட்டு மனுஷங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே. நீ பேசுறத பார்க்கும் பொழுது நாகமணியை விட அர்ஜுனோட உயிர் மேலதான் அதிக அக்கறை இருக்கிற மாதிரி தெரியுது. நீ செய்யறது உனக்கே நியாயமா தெரியுதா அமிர்தா? உனக்கு நாகமணியை விட நாகலோகத்து சட்ட திட்டங்களை விட கேவலம் ஒரு மனுஷனோட உயிர் தான் உனக்கு முக்கியமா படுதா அமிர்தா? அவனை புகழ்ந்து பேசி என்னோட கோபத்தை மேலும் அதிகமாக்கிட்ட அமிர்தா. ஒரு மனுஷனை காப்பாத்துறதுக்காக இந்த அளவுக்கு பிடிவாத காரியா மாறி என் முன்னாடியே வந்து வேண்டிக்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அமிர்தா. அது அப்படி இல்ல. அது அர்ஜுன் புகழ் பாடுறத உடனே நிறுத்து. உன்னால எந்தெந்த சக்திகளை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி பாரு அமிர்தா. ஆனா நான் உனக்கு வழிவிட மாட்டேன். நாகலோகத்தோட சக்தியும் மனித உலகத்தோட சக்தியும் என் முன்னாடி வந்து இப்படி நிக்குங்கிற அறிகுறி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் நம்ம நாகலோகத்தோட அத்தனை சக்திகளையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இந்த சிவலிங்கத்துக்கு காவலா இருக்க. உன்கிட்ட போய் நான் தோக்கிற பேச்சுக்கு இடம் இல்லை அமிர்தா. இல்ல, இப்ப நான் குரு கிட்ட தான் போய் இதுக்கு ஒரு வழியை கேட்கணும். இப்பவே நான் குருவை தேடி போறேன். நீ திரும்பி வந்தது இந்த வீட்டுக்கே களை வந்த மாதிரி இருக்கு. நீ இல்லாம இந்த வீடு வெறிச்சோடி கடந்தது. என்ன இருந்து என்ன, வீடுன்னு இருந்தா வீட்டுக்கு மகாலட்சுமி வேணும். அதுதான் வீட்டுக்கே களை. அதான் இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா அமிர்தா வந்துட்டாளே பாட்டிமா. அப்புறம் என்ன? அவ விஷயத்தை விடு. ஆமா, இத்தனை நாளா எங்கேயோ இருந்தியே, அங்க எப்படி இருந்த? அங்க இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இருந்திருப்ப இல்லம்மா? உன் வாழ்க்கையிலயும் என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன பண்ண முடியும் பாட்டிமா? சில சமயங்கள்ல இந்த உலகமே எனக்கு எதிரியா தெரியுது. நாம தனி மரமா இருக்க மாதிரி இருக்கு. அன்னைக்கு என்னடானா எல்லா சாட்சிகளும் சந்தர்ப்பங்களும் எனக்கு எதிரா இருந்தது. என்னால எதுவுமே பண்ண முடியாம போச்சு. மொத்தத்துல என் தலையில அர்ஜுனோட பேரு எழுதி வைக்கல. ஆனா ஒண்ணு பாட்டி, அந்த பையன் யாரு? அவன் எதுக்காக ஏன் பின்னாடி சுத்துனா? அந்த போட்டோலாம் எப்படி உருவாகுச்சுன்னு இதெல்லாம் இன்னும் ரகசியமா தான் இருக்கு பாட்டிமா. எதுவுமே எனக்கு புரியல. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, திரும்ப திரும்ப என் பின்னாடி சுத்தி என்ன தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டி விட்டு என் வாழ்க்கையவே அவன் பாழாக்கிட்டான் பாட்டிமா. ஆனா அதுக்கப்புறம் அவனாவே என்கிட்ட வந்து அவனா தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். நல்லவனா இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்திருந்தா அவன் முன்னாடியே நல்லவனா இருந்திருக்கணும்ல. என்னமோ பாட்டிமா, யாரோ என் வாழ்க்கையில வேணும்னே விளையாடி இருக்காங்க. அதெல்லாம் போகட்டும் விடுமா. பழசையெல்லாம் நினைச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு வேதனைப்படுவேன்? இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. என்ன பாட்டிமா சரியாயிடுச்சு? என் அர்ஜுனை நான் மொத்தமா எழுந்துட்டேன்ல. போகட்டும் விடுங்க. அர்ஜுன அமிர்தாக்கன்னு எழுதி வச்சிருக்க. யாரால அதை மாத்த முடியும்? என்னமோ அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட அவன் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். எனக்கு வேற எதுவும் வேணாம் பாட்டிமா. அர்ஜுன் அமிர்தா 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஹேமா அத்தைக்கு என் மேல இருக்க கோவம் போனா போதும். நானும் முன்னாடி மாதிரி உங்க எல்லார் கூடயும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல என் அம்மாவும் அப்பாவும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. அது வரைக்குமாவது நான் உங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு போறேன்.
நீ என்ன தேடி வருவன்னு எனக்கு தெரியும் அமிர்தா. அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல குருவே. நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி ஏன் சத்தியமும் அர்ஜுன் சத்தியம் ஒண்ணு சேர்ந்தா சிவலிங்கம் கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆனா இப்போ என்னடானா சிவலிங்கத்துக்கு காவலா சாட்சாத் அந்த நீலகண்டனே வந்திருக்கான். சொல்லுங்க குருவே, நான் இப்போ என்ன பண்றது? நீலகண்டனை மீறி நான் எப்படி முன்னேறி போறது? நீங்க தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். அமிர்தா, உனக்கே தெரியும் அந்த நீலா ஆதிசேஷன் அம்சம் இருக்கிற திவ்ய நாகம். அவனை பத்தி, அவன் சக்திகளை பத்தி அதே உலகத்தை சேர்ந்த உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ அமிர்தா, உன் சக்தியால நீலனை ஜெயிக்க நிச்சயமா முடியாது. பக்தியால மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியும். பக்திக்கு தோத்து போகாத தெய்வீக ஆத்மாக்கள் இல்லவே இல்லை. உன்னுடைய பக்தி உண்மையானதாக இருந்தா நிச்சயம் அவன் அதுக்கு பணிவான். ஆனா அவனை எப்படி நெருங்குறதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த நீலகண்டனை சில தீய சக்திகள் தன்னோட மாய வலையில சிக்க வச்சு சிவலிங்கத்தோட பாதுகாப்புக்காக உட்கார வச்சிருக்காங்க. நீ அவனை நெருங்கணும்னா நீலகண்டம் மனச குளிர வச்சாங்க. தீய சக்திகள்னு சொல்றீங்க? யார் அவங்க? அதை தெரியப்படுத்துற நேரம் இன்னும் வரல அமிர்தா. நேரம் வரும்போது அந்த உண்மை வெளியே வந்தே தீரும். ஆனா உடனடியா நீ செய்ய வேண்டிய வேற காரியம் இருக்கு அமிர்தா. விசேஷ நறுமணம் உள்ள சில மலர்களை பறிச்சுக்கிட்டு போய் அந்த நீலகண்டனுக்கு பக்தியோட சமர்ப்பிக்கணும். அந்த நீலகண்டன் நறுமண பிரியன். அவன் முன்னாடி பரிபூர்ணமா சரணாகதி அடையணும். அவன் மனசை ஜெயிச்சு அங்கிருந்து சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு போ. புறப்படு அமிர்தா, சீக்கிரம் புறப்படு. சரிங்க குருவே, அப்படியே சேரு. தூங்கும்போது அப்படியே பச்சை குழந்தை மாதிரி இருக்கடா நீ. என்ன இது, உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்கே. உடம்பு சரியில்லையாப்பா? ஓ, சின்ன வயசுல இருந்தே உனக்கு உடம்பு இப்படி குளிர்ச்சியா தானே இருக்கும். அர்ஜுன், என்னமோ தெரியல, இன்னைக்கு உன் கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசணும் போல இருக்குடா கண்ணா எனக்கு. ஒரு வழியா நீ ஆசைப்பட்ட பொண்ணையே நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பொன்னையும் அமிர்தாவையும் ஜோடியா பார்க்கும்போது என் கண்ணுக்கு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நீயும் அமிர்தாவும் ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா கலகலப்பா இருந்தீங்கன்னா அதை விட இந்த பெத்த மனசுக்கு வேற என்ன வேணும் சொல்லு. இங்க பாரு, கூடிய சீக்கிரத்துல ஒரு குட்டி அர்ஜுனையோ குட்டி அமிர்தாவையோ எனக்கு பெத்து கொடுத்துருங்க. நான் என் பேர பிள்ளையோட விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். காலம் எவ்வளவு வேகமா ஓடி போச்சு பாத்தியா? இப்பதான் எனக்கு சமீபத்துல கிடைச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 25 வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்த மாசம் உனக்கு 25வது பிறந்த நாள். நீ கிடைச்சி 25 வருஷத்துக்கு அப்புறமா நீ எங்களை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு ஒரு சாமியார் சொன்னாரே. அந்த சாமியார் சொன்னது உண்மையாயிடுச்சுன்னா, ஐயோ, உனக்கு 25 வயசு முடிய போகுதுங்கிற ஞாபகமே எனக்கு இல்லையே. இப்போ
இன்னும் ஒரே ஒரு மாசத்துல உனக்கு 25 வயசு முடிய போகுதா? ஐயோ, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சுன்னா